ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம்ல, அந்த வீடியோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து கோலம்லாம் ரொம்ப பெருசு பெருசாக போடுவேன். ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாகவே போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், நம்ம என்ன தான் டைல்ஸ் போட்டு என்ன தான் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் பாரம்பரியமாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு விறகெல்லாம் சேர்த்து எடுத்து போட்டுட்டு, அடுப்பு வந்து இது எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சீர் கொடுத்த அடுப்பு. எடுத்து அளவு வச்சுட்டு சும்மா சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எந்த பக்கம் நம்ம திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. சில பேர் வந்து சூரியனை பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவங்கவுங்க கோவிலில் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வைப்பாங்க. சில பேர் அழகர் மலையானை பார்த்து வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு நல்லா துடைச்சிட்டு அதுக்கு வந்து திருநீர் பூசி சந்தன குங்குமம்லாம் வைக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் வந்து நம்ம அரிசி அலசுறோம்ல, ஃபஸ்ட்டு அலசி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அலசி எடுக்கிற தண்ணியை வந்து நம்ம வந்து பொங்க பானையில் வந்து ஊற்றிப்போம். எப்பயுமே நம்ம வந்து பொங்க வைக்கையில் அப்படித்தான் பண்ணுவோம். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரிசி அலசி ஏற்கனவே தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து சில பேர் வந்து பொங்கல் வைக்கிறதுல பால் ஊற்றுவாங்க. ஸோ கொஞ்சம் பேர் ஊற்ற மாட்டாங்க. நாங்கள் வந்து பால் ஊற்றிலாம் வச்சது கிடையாது. சின்ன வயசுலேருந்து நாங்கள் மாட்டுப் பொங்கல் தான் எப்பயுமே வைப்போம். இது இங்கே வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து வீட்டு பொங்கலும் வைப்போம், மாட்டுப் பொங்கலும் வைப்போம். அந்த மாதிரி ஒரு 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 சில டைம் வந்து ரெண்டுமே வைப்போம். ஒரு சில டைம் வந்து வீட்டு பொங்கல் மட்டும் வைப்போம். நாங்கள் வந்து இந்த வருஷம் வீட்டு பொங்கல் மட்டும்தான் வச்சோம். நீங்கள் எந்த பொங்கலுக்கு ஸ்பெஷலாக வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பானைக்கு எப்பயுமே முந்தின நாளே நல்லா கழுவி காய வச்சுட்டு நம்ம அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி நல்லா 3 விரல்கிட்ட வந்து பட்டை அடித்து அதில் சந்தன குங்குமம் வச்சு அது கூட வந்து நம்ம எப்பயுமே கதம்பமும் சேர்த்து கட்டுறது வந்து வழக்கம். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பூ வந்து அதிகமாக கருகும் இந்த அடுப்பில் அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கதம்பம் வந்து கெட்டலை. இது நம்ம மண்ணில் தோண்டி அதில் பானை வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து பூ வந்து கருகாது. இப்படி வச்சு எரிக்கையில் நமக்கு கண்டிப்பாக பூ கருகும். எப்பயுமே 2 பொங்க பானை வைக்கிறது தான் எங்கள் வீட்டில் வந்து வழக்கம். பாரம்பரியமாகவே நான் சின்ன வயசாக இருந்து இருக்கையிலேருந்து அப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நாங்கள் 2 பானை வைக்கிறது தான் வழக்கம். அதே மாதிரி தான் இப்போயும் வச்சோம். ஒரு சில்வர் பானை, ஒரு வெங்கல பானை அந்த மாதிரி வைப்போம். ஆனால் திருநெல்வேலி சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொங்கல் பானை வந்து வெண்பொங்கலாகவும் இன்னொரு பொங்கல் பானை வந்து சக்கரை பொங்கலாகவும் வைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வீட்டில் எப்போவுமே 2 பானையுமே சக்கரை பொங்கல் தான். இது மாட்டு பொங்கலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இலையில எடுத்து வச்சு சாமி கும்பிடையில இலையில எடுத்து வச்சு நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு மாட்டுக்கு கொடுப்போம். இது வீட்டு பொங்கல் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே நடு வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம உறவுகளுக்கு வந்து பொங்கல் கொடுப்போம். இப்போ வந்து பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. நான் வந்து நல்லா குலவை போடுவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து தாத்தா அம்மாச்சி கூடயே அவங்க கூடயே இருந்து பழகுனதுனால எனக்கு வந்து குலவை நல்லா வரும். ஆனால் பார்த்தா அந்த வீடியோவில் வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. நம்மளால் இது பண்ண முடியலை, வாய்ஸு இல்லாமல் போச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் லைவாக வீடியோ எடுக்கையில் நம்ம வந்து குலவை போடுறத வாய்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம எப்போவுமே பொங்க வைக்கையில் அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணியை வந்து பாதிக்கு பாதி வந்து சோமாறிடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து பொங்கி வெளியில் வடியாது. அது மாதிரி அடுப்பையும் கம்மி பண்ணிடணும். பச்சரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ வந்து முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் நெய்யில் வறுத்து கொண்டு வந்து போட்டது வந்து என்னோடய கொழுந்தனார். அவர் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. எனக்கு பொங்க வைக்கல, நான் மட்டும் வைக்க முடியாது, பாப்பா இருக்கிறதுனால பாப்பா ஒருத்தவங்க வச்சுக்கிறோம், அடுத்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுனால தான் இந்தளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். என்னடா பக்கத்தில் உள்ள சின்ன பானை வந்து அப்படியே இருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. அது ஃபஸ்ட்டே வெந்து பொங்கல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வச்சுருந்தோம். 2 பானையும் ஒரே டயத்தில் இறக்கலாம் அப்படின்னு. பாருங்கள், 2 பானையுமே ஒரே டயத்தில் இறக்கியாச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து நிறையா ஊரில் வந்து பனங்கிழங்கு அடுப்புக்குள்ளே வச்சு சுடுறாங்க. அது எதுக்குன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ற முறை. நாங்கள் எப்போயும் இப்படி தான் கும்பிடுவோம். இதில் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக அதை வச்சுருக்கோம். கரும்பு இந்த 3 தான் வச்சு கெட்டுவாங்கல்ல, அது கடைசியாக பண்ணோம். அதை நான் வீடியோ எடுக்கலை. இதே மாதிரி நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். டாட்டா.